கர்ப்பப்பை வீக்கம், பல்கி யூட்ரஸ் இது எதனால ஏற்படுது? யாருக்கெல்லாம் இது வரலாம்? இது வந்தால் என்ன மாதிரி உணவு முறைகளை மாற்றணும்? இது மாதிரி இருக்க பேஷண்ட்டை எங்கள் கிளினிக்கில் நாங்கள் எப்படி சரி பண்ணோன்றது ஃபுல் டீட்டெயிலாக நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் குமாரி. இந்த கர்ப்பப்பை வீக்கம் சொல்லக்கூடிய பல்கி யூட்ரஸ் யாருக்கெல்லாம் ஏற்படலாம்னா யங் உமன்ஸ்க்கு ஏற்படுது. அதாவது 25 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. குழந்தை பெற்ற பிறகு 35 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுது. இது எதனால ஏற்படுது? முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்குறோம்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம பெண்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. பீரியட்ஸ் வரப்போகுது, ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும்னா ஒரு மாத்திரையை போட்டு பீரியட்ஸை தள்ளி போடுறாங்க. ஒரு 10 நாள் கழித்து வரக்கூடிய பீரியட்ஸை சீக்கிரம் வர வைக்கிறாங்க. ஸோ அவங்க ரெகுலராக ஹேபிட்டுவலாக பண்ணுறதுனால அவங்க உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாக ஏற்படுது. ஸோ இதுதான் முக்கியமான காரணமாக பார்க்கும் பொழுது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் அந்த யூட்ரஸ் பல்க் ஆகிறது காரணமாக இருக்குது. அடுத்த காரணமாக பார்க்கக்கூடியது குழந்தை இல்லைன்ட்டு பல பெண்கள் குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த குழந்தைக்காக எடுக்கும்போது நிறைய ஹார்மோன் மாத்திரை இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிறதுனாலையும் அந்த கர்ப்பப்பைன்னு சொல்லக்கூடிய யூட்ரஸ் பல்க் ஆகுது. ஸோ இதனால அது இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அடுத்த ரீசன் உணவு முறை. அதிக அளவாக உடம்புல வீக்கத்தை கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உணவாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஒரு பேக்கரியில் இருக்கிற பிஸ்கட்ஸு, சிப்ஸு எதுவாக இருந்தாலும் இந்த டிரான்ஸ்ஃபேட் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் ஜாஸ்தியாக யூட்ரஸை ரொம்பவே பாதிக்குது. கர்ப்பப்பை வீக்கம் பெரும்பாலும் பெண்களுக்கு ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் தெரியுது. ஆனால் உடம்புல ஆரம்ப அறிகுறியாக பல உபாதைகள் காமிக்குது. முதல் காரணமாக அவங்க மென்சஸ் ஆகும்போது இர்ரெகுலராக இருக்கலாம். சில பேருக்கு மென்சஸ் ஆகும்போது அதிக அளவாக ரத்தப்போக்கு போகலாம். அதுவும் சில டைம் 7 நாட்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு அடி வயிற்றில் வலி இருக்கலாம், ஒரு ஹெவினஸ் இருக்கலாம், யூரின் போகும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே அந்த பல்கி யூட்ரஸோட சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு குறிப்பாக பார்க்க போனால் அவங்க செக்ஷுவலாக ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க செக்ஸை வச்சுருக்கும் போது பயங்கரமாக வலியும் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்மளுக்கு இன்டைரக்டாக காமிக்கிறது. கர்ப்பப்பை வீக்கம் இது தொடர்ச்சியாக என்ன மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும், வேறு என்ன காம்ப்ளிகேஷன் காமிக்குன்னா குழந்தையின்மைக்கு அது முதல் காரணமாக இருக்குது. இது மாதிரி பல்கி யூட்ரஸ் இருக்கவங்களுக்கு நாங்கள் எங்கள் கிளினிக்கில் சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி கம்ப்ளீட்டாக ஹெர்பல் மெடிசன்ஸ் வச்சு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் கொடுத்துருக்கோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். பல்கி யூட்ரஸ் இருக்கவங்களுக்கு குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு பயம் வேணாம். அந்த யூட்ரஸ் பிரச்சனையும் சரி பண்ண முடியும், குழந்தையும் தரிக்கும். இல்லை எனக்கு குழந்தை இருக்குது ஆனால் பல்கி யூட்ரஸ் மட்டும் பிரச்சனை இருக்குது, அதனால் அந்த மென்சஸ் அப்போ எனக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குன்றாலும் பயந்துக்க வேண்டாம். ஒரு சில சித்த மருந்துகளும் கூட எடுத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் உணவும் கொஞ்சம் எக்ஸசைஸு கொஞ்சம் ஒரு சில யோகாசனம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த பல்கி யூட்ரஸ் பிரச்சனை நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம். கர்ப்பப்பை வீக்கம் இல்லை கர்ப்பப்பையில் வேறு எந்த தொந்தரவு இருந்தாலும் அறுவை மருத்துவமான சர்ஜரி மட்டும்தான் தீர்வுன்னு அப்படின்னு கிடையாது. சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி கர்ப்பப்பையில் என்ன மாதிரி தொந்தரவு இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சந்தேகம் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.